நன்றிகள். ஹலால் இந்தியா நிறுவனம் கடந்த 5 ஆண்டுகளாக பலவிதமான சேவைகளிலே மக்களுக்கு தேவையான சேவைகளில் ஈடுபட்டு வருகிறது. அதை குறித்து விரிவாகவும் உங்களிடத்திலே எங்களது சர்வீஸ் டெலிவரி மேனேஜர், சேவை வழங்கல் மேலாளர் திருவாளர் ஷரீப் அவர்கள் உங்கள் மத்தியிலே ஒரு சில கருத்துக்களை தெரிவிப்பார். என் நேம் ஷரீப். ஹலால் இந்தியா நிறுவனத்திலிருந்து வந்திருக்கேன். இந்த நிறுவனம் வந்து 2009 செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இது மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து ஹலால் சர்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த ஹலால் சர்டிஃபிகேஷன் வந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து, ஃபுட்லேருந்து, காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து, ஃபார்மசிக்கல் வரைக்கும் இந்த ஹலால் சர்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்கோம். இந்த கம்பெனி வந்துட்டு 57 OIC கண்ட்ரியில் டைரெக்டாக டைப் பண்ணியிருக்கு. ஆர்கனைசேஷன் இஸ்லாமிக் கான்ஃபரன்ஸ் கண்ட்ரீஸில். ஸோ அது எல்லாமே 120 இஸ்லாமிக் கண்ட்ரிஸுடைய ஹலால் பாடி வந்துட்டு இந்த கம்பெனிக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த சர்டிஃபிகேஷன் வந்துட்டு குளோபலி ரெக்கக்னைஸ். ஓகே, இது வரைக்கும் வந்துட்டு 400 கம்பெனி, மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு ஹலால் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். சென்னையில் பொறுத்த வரைக்கும் கோல்ட் வின்னர் காலேஸ்வரி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கம்பெனி ஹலால் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். அமிர்தாஜன் சந்துமாம் கொடுத்துருக்கோம். கெவின் கேருடைய 3 யூனிட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நான் இமாமி கம்பெனி வந்து நவரத்ன ஆயில் கம்பெனி ஹலால் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். நார்த் சைடில் வந்துட்டு ஹல்திராம்ஸ், வாடிலா ஐஸ்கிரீம், தாவத் பாஸ்மதி ரைஸ். ஓகே, ஹலால் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு கேள்விகள் இருக்கும். அதாவது வந்துட்டு ஹலால் என்றால் வந்துட்டு முஸ்லீம் பிரதர் வந்துட்டு ஹலால் சிக்கன், மட்டன் இருப்பாங்க. இதுதான் ஹலால் கான்செப்ட். பட் அது வந்துட்டு 0.1% தான் அது ஹலால் கான்செப்டில் சிக்கன், மட்டன். பேலன்ஸ் 99.9% வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, இப்போ ஃபுட்டில் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்துட்டு இயற்கைக்கு மாறான விஷயங்கள். ஒரு தக்காளி செடியை எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு தக்காளி செடி வந்துட்டு மேனுஃபேக்சரிங் ஒரு 10 தக்காளி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னா அதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி ஒரு 50-100 தக்காளி மேனுஃபேக்சரிங் பண்ணணும். அதுக்கு விதைகள் இருக்காது. அது தவிர்த்து வந்துட்டு மிளகாய் இது வந்து கிரைண்ட் பண்ணும்போது அதில் கலரிங் மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த கலரிங் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு அனிமல் சோர்ஸில் தான் எடுக்கிறாங்க. இது எல்லாமே இந்த ஹலால் நிறுவனம் தடுக்குது. அதை தவிர்த்து வந்துட்டு உங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸில் பொறுத்த வரைக்கும் லிப்டிக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த லிப்டிக்கை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு ஜெலட்டின்லேருந்து தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஜெலட்டின் வந்துட்டு 2 வகைகள் உண்டு. ஒன்று சோயா, இன்னொன்று அனிமல் சோர்ஸு. சோயா பொறுத்த வரைக்கும் தாவரத்துலேருந்து எடுக்கிறது. அது வெரி எக்ஸ்பென்சஸ்ன்றதுனால மார்க்கெட்டில் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக அந்த எக்ஸ்பென்சஸ் தாவரத்துலேருந்து எடுத்து போகிறது கிடையாது. அனிமல்லேருந்து தான் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க சில கம்பெனிஸ். அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னா, காலையில் யூஸ் பண்ணுற லிப்டிக்கு வந்து ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் உங்களுக்கு தெரியும். அது எதுலேருந்து சோர்ஸ்லேருந்து எடுக்கிறாங்கன்னா பன்றி கொழுப்புலேருந்து தான் அது எடுக்கிறாங்க. ஸோ ஹலால் கான்செப்ட்னு வரும்போது இதெல்லாம் நாங்கள் தடுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஃபார்மாசிக்கல் வந்து ஜெலட்டின் கேப்சூல் பார்த்துருப்பீங்க. இந்த 2 rupees 250 rupees வர கேப்சூல் வந்துட்டு நிறையவே வந்துட்டு இங்கே வந்துட்டு ஜெலட்டின் வந்து 2 டைப் ஆஃப் ஜெலட்டின் இருக்குது. சோயா ஜெலட்டின் ஒன்று, அதேமாதிரி பிளான்ஸ்லேருந்து எடுக்கிறது. இன்னொன்று அனிமல் சோர்ஸ்லேருந்து எடுக்கிறது. அனிமல் மெயினாக வந்துட்டு சைனாலேருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ஜெலட்டின் கேப்சூல் எல்லாமே, அதில் இருக்கிற மருந்துகள் எல்லாமே 100% உண்மையானது, நேச்சுரலானது. பட் அதுக்கு மேலே இருக்கிற கவர் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு அது பன்றியோட கொழுப்பில் செய்யப்படுது. இதோட எஃபெக்ட் என்ன ஆகும்னா, ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு அப்புறம் பைபாஸ் பிரச்சனை, ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்துட்டு அதுலேருந்து வரக்கூடியது தான் நாங்கள் ஆய்வில் வந்து தெரிவிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து தடுக்கிறோம். இந்த ஹலால் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு யார் ஒருவர் இந்தியாவிலேருந்து வந்து மேனுஃபேக்சரிங் ஆகிற ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு முஸ்லீம் கண்ட்ரிக்கும் சரி, நான் முஸ்லீம் கண்ட்ரிக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு கஸ்டம்ஸில் வந்து ஹலால் சர்டிஃபிகேஷன் இருக்கான்னு கேட்பாங்க. அது பேஸ் பண்ணி எங்ககிட்ட அணுகும்போது அது எந்த முறையில் தயாரிக்கப்பட்டது, அது உண்மையிலேயே வந்து நேச்சுரல் சோர்ஸா, வேறு ஏதாவது அனிமல் சோர்ஸா, இல்லை இதில் வந்து ஆல்கால் ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருக்காங்களான்றது வந்துட்டு நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்களுடைய இன்க்ரீடியன்ஸ் கேட்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சாக்லேட் இருக்கட்டும், பிஸ்கெட் இருக்கட்டும், இது எந்த வகையில் நீங்கள் தயாரிக்கப்படுது, இதோட இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு லிஸ்ட் எங்களுக்கு கொடுங்கன்ட்டு அதை நாங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வரலாம். எங்களுடைய லேப் டெஸ்ட் ஒன்று இருக்குது டெல்லியில், இன்டர்நெட் டெஸ்டிங் சர்வீஸ் அப்படின்ட்டு. அங்கே டைரெக்டாக நாங்கள் அனுப்புகிறோம். அனுப்பிச்சதுக்கப்புறம் அதில் என்னென்ன வந்துட்டு கோர்ஸ் எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. இன்கேஸ் அதில் கிரிட்டிக்கலாக இருந்துச்சுன்னா நாங்கள் அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறோம், கொடுக்க முடியாது அப்படின்ட்டு. அதுவே 100% நேச்சுரலாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹலால் சர்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறோம். ஹலால் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு வெறும் சிக்கன் மட்டன்ற கான்செப்டே கிடையாது. அது தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு மனிதனுக்கு உணவு அந்த ஹெல்த்துக்கு வந்துட்டு தீங்கு விளைவிக்கக்கூடியதோ
அது பொறுத்த வரைக்கும் தடுக்கப்பட்ட விஷயங்கள். எது மனுஷனுக்கு அந்த உணவுகள் வந்துட்டு யூஸ் பண்ணுறது ஹெல்த்தியாக இருக்குதோ அது பொறுத்த வரைக்கும் ஹலால் கான்செப்டில் கொண்டு வந்துட்டு இருக்கோம். டூரிசம் வந்துட்டு 2011 வந்து கிரசன்ட் ரேட்டிங் கம்பெனி வந்துட்டு சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனி, தினார் ஸ்டாண்டர்ட் கம்பெனி வந்து யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி, இந்த ரெண்டு பேருமே வந்துட்டு 2011 வந்துட்டு 47 கண்ட்ரீஸில் வந்து ஆய்வு நடத்தினாங்க. இதுக்கு என்ன ஆய்வு நடத்தினாங்கன்னா, இந்தியாவுக்கு வர டூரிசம் மக்களுக்கு வந்துட்டு ஹலாலான உணவுகள் கிடைக்குதா, இவங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த ப்ரைவசி இருக்குதா, ஒரு ரூமில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தங்கினாலும் லாட்ஜஸில் தங்கினாலும் இவங்களுக்கு அந்த ப்ரேயர் ஹால் வந்துட்டு கிடைக்குதா, குரான் வந்துட்டு இவங்க வந்துட்டு தொழுவத்துக்கு கிடைக்குது, எல்லாம் ப்ரேயர் மேட்ல இருந்து எல்லாமே வந்து ரிசர்ச் பண்ணாங்க. இதில் வந்துட்டு பார்க்க போனோம்னா 126 பில்லியன் மக்கள் வந்துட்டு சுற்றுலாத்துறையில் வந்து மக்கள் வந்துட்டு இந்தியாவுக்கு வராங்க. 2011 ரிசர்ச் பண்ணும்போது இவங்களுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு ப்ராப்பராக கிடைக்கிறது கிடையாது. ஹலால் உணவுகள்ல இருந்து இவங்க தங்கும் போது தொழுகைக்கான ப்ரேயர் மேட்ல இருந்து அந்த குரான்ல இருந்து எதுவுமே இது இருக்கிறதுனால அதை வந்து இவங்க வந்துட்டு இது ஹோட்டல்ஸுக்கு வந்துட்டு ரேங்க் கொடுக்குறாங்க, ஸ்டார் ரேங்க் பேர். அதாவது எல்லா ஃபெசிலிட்டியுமே இருந்துச்சுன்னா ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட் அப்படின்ட்டு இவங்க ப்ரெசன்ட் ரேட்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பேஸ் பண்ணி அந்த மக்கள் வந்துட்டு அங்கே வரும்போது அவங்களுக்கு எல்லாருடைய சலுகைகள் கிடைக்கிறதுக்காக உணர்றோம். அது தவிர்த்து ரீசெண்டில் வந்துட்டு ஏர் கேட்டரிங்ஸ்க்கு கொடுத்துருக்கோம், தாஜ் ஏர் கேட்டர்ஸ் அப்படின்ட்டு. இங்கே சென்னை பேஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த நிறுவனம் வந்துட்டு ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு ஒரு 6 ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு ஃபுட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்தெந்த ஃப்ளைட் அப்படின்னா, தாஜ் ஏர் கேட்டர்ஸ் வந்து மலேசியன் ஏர்லைன்ஸுக்கு ஃபுட் கொடுத்துட்டு இருக்கோம், சவுதி ஏர்லைன்ஸுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஃபுட்டு, ஜெட் ஏர்வேஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, சில்க் ஏர் கொடுத்துட்டு இருக்காங்க, ஏர் மால்தீவ்ஸ் வந்து கோயிங் டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கொடுக்கறதுக்கு. இதில் என்ன கிரிட்டிக்கல் வரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எல்லாமே 100% நேச்சுரல். பட் இந்த மீட் சிக்கன் மட்டும் தான் இப்போ சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அந்த சிக்கன் வந்துட்டு ஹலால் முறையில் அறுக்கப்பட்டது. அது ஹலால் சான்றிதழ் கொடுத்த பிறகு தான் வந்துட்டு இவங்களுக்கு ஹலால் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம். அது தவிர வந்து இவங்க ரெஃபர் பண்ண கம்பெனி வந்து ஸ்கை கவர்மெண்ட் அப்படின்ட்டு ஹைதராபாத்தில் இருக்குது. ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் வந்துட்டு அவங்க ஏர் கேட்டரிங் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ஹலால் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணோம் லாஸ்ட் மந்த்து. அவங்களும் வந்துட்டு ஏர் இந்தியாவிலேருந்து ஜெட் ஏர்வேஸ், சில்க் ஏர், மலேசியன் ஏர்லைன்ஸ் அண்ட் சவுதி அரேபியன் ஏர்லைன்ஸுக்கு ஃபுட் சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆல்கஹால் எதுவுமே இருக்காது. அனிமல்னு பார்க்க போனீங்கன்னா ஒரு சிக்கன் மட்டும்தான், அதுவும் ஹலால் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதனால் வந்துட்டு மக்கள் மத்தியில் வந்துட்டு முஸ்லீம் சமுதாய மக்களை தவிர எல்லா சமுதாய மக்களுக்குமே வந்துட்டு நல்ல ஒரு ஹைஜீனிக்கான உணவு வந்துட்டு கிடைக்கிறதுக்கு வந்துட்டு ஹலால் இந்தியா நிறுவனம் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், பாடுபட்டு இருக்கோம். ஹலால் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வெறும் சிக்கன் என்ற கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நான் முஸ்லீம் சகோதரர்கள் நினைப்பாங்க, ஒரு பாய் வந்துட்டு சிக்கன் கட் பண்ணால் அது ஹலால். ஸோ அது ஒரு 0.1% தான். எப்படி அது வந்துட்டு ஹலாலாக மாறுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிக்கனை வந்துட்டு தண்ணி ஊற்றி கட் பண்ணும்போது அந்த 1.5 கட் வந்துட்டு அவர் பண்ணுவார். ஒரு மந்திரம் சொல்லுவார், நீங்கள் நினைப்பீங்க அது மந்திரம் கிடையாது, பிஸ்மில்லான்னு சொல்லி அறுப்பார். அதோட தமிழாக்கம் வந்துட்டு எல்லா புகழும் இறைவனுக்கு என்ற ஒரு தமிழ் அர்த்தம் அது. ஸோ அது அறுக்கப்படும் போது என்ன ஆகுதுன்னா, மூளைக்கும் ஹார்ட்டுக்கு இருக்கிற கனெக்ஷன் அந்த சிக்கனுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். மூளை ஒர்க் பண்ணும், நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்ட்டு. ஹார்ட் புஷ் பண்ணும்போது இங்கே கட் பண்ணியிருக்கிறதுனால பிளட் வந்துட்டு வெளியே வந்துடும். 2 or 3 மினிட்ஸில் வந்துட்டு அது ஹைஜீனிக்கான ஒரு மீட்டாக மாறிடுது. சம்டைம்ஸ் வேறு இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் முஸ்லீம் பிரதர் வந்துட்டு அந்த நெக்கை வந்து சடனாக கட் பண்ணிவிடுவாங்க. கட் பண்ணும்போது அது துடி வச்சு வந்துட்டு 100% பிளட் வந்து வெளியில் வந்து போகிறதே கிடையாது. ஒரு 30% தான் போகும், மீதி 70% அதிலே தங்கிடும். சம்டைம்ஸ் அந்த நெக்கை வந்து திருப்பி விட்டுருவாங்க. அது எல்லாமே ஜாம் ஆகிடும், பிரெயின்லேருந்து ஹார்ட்லேருந்து எல்லாமே இந்த சிக்கனுக்கு. இது வந்து ஆய்வில் என்ன நடத்திருக்காங்கன்னா, ஒரு சிக்கன் வந்து பிளட்டோட இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் வைரஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுதுன்னு சயின்டிஃபிக்காக நிரூபிச்சிருக்காங்க. அதுதான் இது வந்து ஹலால் கான்செப்ட் வந்துட்டு எல்லாமே ஹைஜீனிக்னு கொண்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இயற்கைக்கு மாறான விஷயங்கள் இப்போ ஃபுட்டில் பார்க்க போனீங்கன்னா, அந்த இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த தக்காளி செடியை காமிச்சோம். இதே வந்து ஆப்பிள், அந்த திராட்சை எடுத்துக்கோங்க, இன்ஜெக்ஷன் பண்ணி நார்மலாக என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுமோ அதை தவிர்த்து இந்த பிஸ்னஸுக்காக லாபம் சம்பாதிக்கணுன்றதுக்காக அதிக மகசூலை கொண்டு வருது, அதிக உற்பத்தி பண்ணுறது. இதனால எல்லாமே வந்துட்டு கேடு தான் விளைவிக்க முடியும். ஒரு உடல் நலத்துக்கு வந்துட்டு ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு கிடைக்காது. அதை வந்துட்டு எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பொருளை காமிச்சு நம்ம வந்துட்டு இது வந்து ஹலாலான தயாரிக்கப்பட்டது, ஹராமான தயாரிக்கப்பட்டது எங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து எங்ககிட்ட ஹலால் சர்டிஃபிகேஷன் வேணுன்ற கான்செப்டில் வரும்போது அதை கொண்டு போயிட்டு நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம்.
இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது இதில் வந்து கவர்மெண்ட்டுக்கு எந்த அகென்ஸ்டும் இல்லாமல் கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணணும். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் சைல்ட் லேபர்ஸ் இருக்கக்கூடாது, சேஃப்டி இருக்கணும் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்களுக்கு, ஸோ ஹைஜீனிக் இருக்கணும். இது பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஹலால் சர்டிஃபிகேஷன் நம்ம இஷ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த டாக்குமெண்டேஷன் கொண்டு வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஷரியா போர்டு இருக்குது, அந்த ஷரியா போர்டுக்கு அனுப்புவோம். அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க இது உண்மையிலே வந்து ஆடிட்டிங் ஒன்று நடந்திருக்கா, யார் ஆடிட்டிங் பண்ணாங்க கன்சர்ன் பர்சனை கூப்பிட்டு அது வந்துட்டு செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஹலால் சர்டிஃபிகேஷன் நம்ம அப்ரூவ் கொடுப்பாங்க. சர்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 400 கம்பெனிஸ் இது வரைக்கும் கொடுத்துருக்கோம் ஹலால் சர்டிஃபிகேஷன். இது தவிர்த்து வந்துட்டு ரீசெண்டாக கொடுத்துட்டு வந்துட்டு ஸ்கை கவர்மெண்ட் அண்ட் தாஜ் ஏர் கேட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதனால் வந்துட்டு இந்த முஸ்லீம் சமுதாயம் மட்டும் அல்லாமல் எல்லா சமுதாயத்தினருக்கும் வந்துட்டு ஒரு நல்ல உணவு வகைகள் கிடைக்கிறதுக்கு வழிவகுத்துட்டு இருக்கு இந்த ஹலால் இந்தியா நிறுவனம். வந்துட்டு ஒரு ப்ராடக்டை வந்துட்டு இப்போ இன்னைக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வாட் எவர் இட் இஸ் என்ன ப்ராடக்டாக இருக்கட்டும் அந்த ப்ராடக்ட் அங்கே வந்துட்டு அவங்க பேன் பண்ணுறாங்க ஹலால் சர்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்ட்டு. அப்போ அவங்க வந்துட்டு எங்ககிட்ட வந்துட்டு சார் மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், எங்களுக்கு வந்துட்டு ஹலால் சர்டிஃபிகேஷன் வேணும். ஆல்ரெடி இந்த நிறுவனம் வந்துட்டு 57 OIC கண்ட்ரியில் டைப் பண்ணியிருக்கு. ஸோ 120 இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் ஹலால் பாடியை ரெகனைஸ் பண்ணிக்கிறதுனால சர்டிஃபிகேஷன் எங்களை நோக்கி வராங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நாங்கள் அதில் என்ன சோர்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க ப்ராடக்ட்டில், நேச்சுரலா இதில் ஏதாவது அனிமல் சோர்ஸ் இருக்கா, இன்கேஸ் அனிமல் கவ்வாக இருந்துச்சுன்னா ஹலால் முறையில் கடுக்கப்பட்டதா அது எங்கே அறுக்கப்பட்டது எல்லாமே வந்துட்டு வெரிஃபை பண்ணுறோம். வெரிஃபை பண்ணிட்டு எங்களுடைய ஆடிட்டர் வந்துட்டு ஒரு 6 பேர் இருக்காங்க. அதில் 2 பேர் வந்துட்டு கிளம்பி வந்து மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்கு போவாங்க. போனதுக்கப்புறம் அவங்க கொடுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அந்த பேக்கிங்கில் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணணும். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை வந்துட்டு 4 to 5 hours அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. இன்கேஸ் எல்லாமே ஓகே ஆனதுக்கப்புறம் அவங்ககிட்ட ரிட்டர்னில் நாங்கள் வந்துட்டு சைன் பண்ணி வாங்கிக்கணும். இந்த ப்ராடக்ட்டில் இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் மிக்ஸ் பண்ணணும், இது தவிர்த்து எதுவுமே கிடையாதுன்ட்டு அந்த ரிட்டர்ன்ஸில் வந்து அவங்களுடைய லெட்டர் ஆக்டில் எல்லாமே எங்கிட்ட ரிட்டர்ன்ஸில் எழுதி கொடுத்துறாங்க. இன்கேஸ் ஏதாவது நாளைக்கு அவங்க மாற்றத்தெல்லாம் பண்ணணும் அதாவது போனீங்கன்னா பலிதா ரெஸ்டாரண்ட் கொடுத்துருக்கோம். இதில் ரெஸ்டாரண்ட்டுக்கு எப்படி நாங்கள் ஆய்வு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வாங்குற மீட் சப்ளையர்ஸ் யாருன்றது முதல்ல செக் பண்ணணும். அந்த இடத்துல வந்துட்டு அவர் ஹைஜீனிக்காக தான் அறுக்கிறாரா, ஒருவேளை ரோட்டில் போட்டு அறுக்கிறாரா, இது எல்லாத்தையும் நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஐடி கார்டு நம்ம இஷ்யூ பண்ணணும். ஸோ இது பேஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். ட்ரைனிங் கொடுப்போம் அவங்களுக்கு. ஸோ ஹலால் ட்ரைனிங் பேஸ் பண்ணி தான் நீங்கள் அறுக்கணும். அது தவிர்த்து நேராக ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் ஹைஜீனிக்காக வச்சிருக்காங்களா, அங்கே இருக்கிறவங்க வந்து க்ளோவ்ஸ் போட்டு தான் எல்லாமே வந்து சப்ளை பண்ணுறாங்களா, வேறு யாராவது சைல்ட் லேபர்ஸ் இருக்காங்களா, குழந்தைங்களை அடிமைப்படுத்திக்கிட்டு எதுவுமே அதாவது கவர்மெண்ட்டுக்கு மாறான விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்துட்டு அவங்ககிட்ட இருந்து ரிட்டர்னில் நம்ம எழுதி வாங்குறோம். இன்னார்கிட்ட தான் நீங்கள் மீட் வாங்குறீங்க, சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும். இன்கேஸ் ஃபியூச்சரில் நீங்கள் யாராவது சேஞ்ச் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா ஹலால் இந்தியா நிறுவனத்துக்கு நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ இது தவிர்த்தோடனே எங்களுடைய 3 இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ரவுண்ட்ஸில் இருப்பாங்க எங்கிட்ட. ஸோ எங்களுக்கு இது வரைக்கும் 100 ரெஸ்டாரண்ட் கொடுத்துருக்கோம். அந்த லிஸ்ட் பிரகாரம் வந்துட்டு இவங்க செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சப்ளை சேவிங் இன்ஸ்பெக்ஷன் அதாவது சடனாக கிளம்பி போவோம் அந்த ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு அந்த கார்டை காமிச்சிட்டு செக் பண்ணணும் ப்ராசஸ். இவங்க என்ன எங்ககிட்ட முதல்ல டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்ணாங்க, அது பிரகாரம் இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களா, இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்காங்க, சேஃப்டிஸ் ஏதாவது குறைஞ்சிருக்கா, ஹைஜீனிக் ஏதாவது குறைவாக இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். செக் பண்ணி ஓகே ஆனதுக்கப்புறம் அது கண்டினியூஷன் ஆகும். ஸோ 1 இயர்க்கு அப்புறம் வந்துட்டு எங்களுக்கு கால் சென்டர் இருக்குது, அங்கேருந்து ரிமைண்டர் நோட்டீஸ் அவங்களுக்கு போகும். ஸோ 2 months பிஃபோர் எங்களுக்கு வந்துட்டு இந்த டைமில் வந்து சர்டிஃபிகேஷன் எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்ட்டு அதை பேஸ் பண்ணி ஏதாவது டாக்குமெண்டேஷன் வந்துட்டு அவங்ககிட்ட அடிஷனல் வாங்க வேண்டியது இருந்துச்சுன்னா எங்களுடைய ஆடிட்டர் அவங்ககிட்ட வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் இஷ்யூ ஆகும். ஸோ இதே ப்ராசஸ் வந்துட்டு கண்டினியூ சைக்கிள் மாரி போய்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் யாராச்சும் இந்த மாதிரி தவறுகள் செஞ்சுருக்காங்களா? ஓகே, இது வரைக்கும் வந்து 4 கம்பெனி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம். இதில் 2 கம்பெனி வந்து தவறுதல் நடந்து இருக்கு. அதை டைரெக்டாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதை ரிவோக் பண்ணியிருக்கோம், கேன்சல் பண்ணியிருக்கோம் அந்த சர்டிஃபிகேஷனை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பஞ்சாப்ல வந்து அல்கெமிஸ் கம்பெனி கொடுத்துருந்தோம். அதில் வந்துட்டு சிக்கன் ஸ்லாட்டட் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு வந்துட்டு 10,000 சிக்கன் வந்து கிட்டத்தட்ட ஸ்லாட்டட் பண்ணுறாங்க. மெக்கானிக்கல் ஸ்லாட்டரிங் அது சரியான முறையில் வந்துட்டு அவங்க பண்ணலன்ற நியூஸ் எங்களுக்கு